நம்ம கண்ணுக்கு மை போட்டுக்கிட்டாலும், ஐப்ரோஸ த்ரெடிங் பண்ணிக்கிட்டாலும், இயற்கை அழகு தாங்க உண்மையான அழகு. இந்த இயற்கை அழக நீங்க மெயின்டெயின் பண்ணணும்னா, உங்க கண்களோட ஆரோக்கியத்த நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்கள எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்னு சீக்கிரமா பார்த்துடலாமா? வெளிய போயிட்டு வந்த உடனே உங்க கண்களையும், முகத்தையும் உடனே கிளீனான வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. கண்ணுல தூசி விழுந்தா கண்கள போட்டு கசக்காதீங்க. ஜென்டிலான வாட்டர யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. டெய்லி 7 to 8 ஹார்ஸ் நல்லா தூங்குங்க. அப்பதான் கண்ணுக்கு போதுமான ஈரப்பதம் கிடைக்கும். தூக்கம் கம்மியானா கண்ணு ட்ரை ஆகி ரெட் ஆகும். அதனால உங்க கண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க மறக்காதீங்க. உங்க கண்கள் ரொம்ப சிவந்து போயிருந்தா லேட் பண்ணாம டாக்டரை உடனே பாக்குறது தான் நல்லது. ஃப்ரீக்வெண்டா மேக்கப் போடுறவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சதுக்கு அப்புறமா அதை உங்க கண் இமை பகுதிகளையும் புருவங்களையும் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்க கண்கள் சுத்தமா ஆகிடும். கம்ப்யூட்டர், எம்ப்ராய்டரின்னு அதிகமா வேலை பார்க்குறவங்க அப்பப்ப கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து கண்ணுக்கு வேலை கொடுக்காம கொஞ்ச நேரம் வெளியே இருக்கிற மரங்கள், செடிகளை பார்த்து உங்க கண்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. படுத்துக்கிட்டே படிக்கிறது, வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடத்துல படிக்கிறதெல்லாம் அவசியமா தவிர்க்கணும். இப்போ ஒரு சில ஹோம் ரெமெடிஸை பார்க்கலாமா? கண் இமை மேல ஈர துணியை வச்சு ஒத்தி எடுத்தா குளிர்ச்சி கிடைக்கும். அட் த சேம் டைம் கண் சோர்வா இருக்கிறது சரியாகும். வெள்ளரிக்காயை அரைஞ்சு கண்ணுக்கு மேல வச்சு பாருங்க. குளிர்ச்சியும் ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும். பாடி ஹீட்னால கண்கள் எரிஞ்சாலோ அல்லது சிவந்தாலோ கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெயில காய்ச்சி உங்க கண்கள்ல சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறமா அதை சில் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யறதுனால சீக்கிரமாவே அந்த ரெட்னஸ் குறைஞ்சிடும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு கல்கி ஆன்லைன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.